ஹாய்! வெல்கம் டு சுகாஸ் விலாக். இன்னைக்கு மஞ்சள் விதை மஞ்சள் முளைக்க வச்சிருந்தேன். பாருங்க எவ்வளோ பெரிய முளைப்பு வந்திருக்கு. 2 நாளா இங்க கொஞ்சம் மழை பெஞ்சிருக்கு சேலம்ல. அதனால இதெல்லாம் இன்னைக்கு நட்டு வச்சிரலாம் அப்படின்ட்டு எடுத்துட்டு போய் நடுறதுக்காக வந்திருக்கோம். நானு, சந்திராம்மா வந்திருக்காங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக. நல்ல பெரிய பெரிய மஞ்சள் பாருங்க. கொஞ்சம் தரையில கொஞ்சம், அப்புறம் தொட்டியில கொஞ்சமா அப்படியே நட்டு வச்சோம். அந்த முளப்பு தெரியிற மாதிரி அப்படியே மேலால தான் மண் போட்டு மூடி நட்டு வச்சாங்க. அப்படியே அந்த ஒவ்வொரு கிழங்கும் முளப்பு வரத அப்படியே எடுத்து எடுத்து உடச்சி உடச்சி அந்த மாதிரி தரையில நட்டு வச்சோன்னு வச்சுக்கிங்களேன். போன வருஷம் நான் மஞ்சள் இந்த வருஷத்துக்கே மஞ்சள் தூள் நமக்கு போதும் வீட்டுக்கு, அந்த அளவுக்கு வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் இது கொஞ்சம் விதைக்காக எடுத்து வச்சிருந்தது அப்படியே முளைக்கட்டும்னு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருந்தோம். நல்லா முளைச்சி வந்துருச்சு. அதை தான் இப்போ எடுத்து நட்டுட்ருக்கோம். ஆடி மாதம் வரைக்கும் நடவு செய்யலாம் மஞ்சளை. மழை பெஞ்சுதுன்னா வரும். உங்களுக்கு நடணுன்னாக்கா அந்த மாதிரி நட்டு வைங்க. அது வரைக்குமே முளைக்கும். பொங்கலுக்கு வேணால் மஞ்சள் கிடைக்காது. அதுக்கப்புறம் ஒரு பிப்ரவரியில் நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். ஆடி வரைக்குமே மஞ்சள் நட்டோம்னா முளைச்சி வரும் நல்லா. மழை பெஞ்சதுன்னா நல்லா குப்புன்னு முளைச்சி வந்துடும் இது எல்லாமே. இப்போ இங்கே மழைனால நல்லா முளைச்சி வந்துருன்ட்டு எடுத்து நட்டுட்ருக்கோம். அந்த இடத்துல அந்த சைடு கொஞ்சம் நட்டுட்டு, இப்போ இந்த சைடு கொஞ்சம் எல்லாமே நட்டு வைக்கிறதுக்காக அவங்க ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க எனக்கு. நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அவங்க இதில் நட்டு வச்சுட்டு வந்துட்டுருக்குறாங்க. இந்த இடம் சும்மா 2 செடிக்கு நடுவில் கொஞ்சம் கேப் இருக்கும் தரை. எல்லாம் அது அந்த இடத்துல தான் அப்படியே வச்சுருக்கேன் சைடில். நல்லா இங்கே கொஞ்சம் வெயில் அடிக்கும். அதுக்காக அந்த இடத்துல வச்சோம்னா, போன வருஷமும் இந்த இடத்துல தான் வச்சுருந்தேன். கொஞ்சம் நல்லா எரு போட்டு எல்லாம் இது, ஏன்னா அதே இடத்துலயே வைக்கிறதுனால சத்து இருக்காதுன்ட்டு எருவெல்லாம் போட்டு முன்னாடியே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் மழையிலலாம் நல்லா இதாக இருக்கும், எருவு மக்கிருச்சு. பிடுங்கினதுமே எருவு போட்டுட்டோம் நாங்கள். போட்டு எல்லாம் மண் அது கலக்கி வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ நட்டு வச்சோம்னா வரும். அதுக்கப்புறம் இடையிலையும் 2, 3 தடவை நம்ம எருவு போடணும். அப்போ தான் நல்லா மஞ்சள் கொத்து கொத்தாக பிடிக்கும். இல்லைன்னா மஞ்சள் கிழங்கு நிறைய பிடிக்காது. சூப்பராக நட்டு வச்சாச்சு. அதுக்கப்புறம் இமாம்பசந்த் அதில் ஒரு 3 காய் இருந்தது. போய் பார்த்தேன். இது நல்லா முகம் செவந்து இருந்துச்சு, மஞ்சளாக இருக்குது பாருங்கள். அதை பறிச்சுக்கிட்டோம். 2 காய் அந்த மாதிரி பழுத்த மாதிரி இருந்தது. ஒன்று கொஞ்சம் பச்சை காய் மாதிரி தெரிஞ்சுது. அதை இன்னும் அடுத்த வாரம் பறிச்சுக்கலாம் அப்படின்ட்டு அதை பறிக்கவே இல்லை. பாருங்க இந்த காய் நல்லா பழுத்து இருந்தது. மஞ்சள் லேசாக மஞ்சள் நம்ம எடுத்துகிட்டு பழுக்க வச்சோம்னா பழுத்துக்கும். அந்த காய் பழுக்கலை. அதை மட்டும் நான் இது பண்ணிட்டேன். இதுதான் இன்னைய வேலை. உங்களுக்கு பிடிச்சிருக்கா சொல்லுங்கள். பாய்.